எப்படி இருக்கீங்க? சும்மா பேசலாம் தான். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா மெரினா பீச். சும்மா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, ஒரே வீட்டில் இருந்துட்டு லைக் பேரண்ட்ஸோ இல்லை கிட்ஸோ சிப்ளிங்ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாமல் ஒருத்தவங்க மனசு விட்டு பேசிக்காமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறது வந்து நிறைய ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன். பட் அப்படி இருந்தால் அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு லவ் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ என்னதான் நீங்கள் வந்து ஒரே வீட்டில் இருந்துட்டு ஒரே டைமில் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தவங்க மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்க, இல்லை அவங்க ஏதாவது கோத்ரூ பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது சஃபர் ஆகுறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து நீங்களே ஒரே வீட்டில் இருக்க நீங்களே மனசு விட்டு பேசிக்கலன்னா, அப்போ வெளியில் இருக்க மக்கள்கிட்ட வெளியில் இருக்க மனுஷங்கக்கிட்ட எப்படி உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை உங்களால் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒன்று உங்களால் ஷேர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சிஸ்டர், பிரதர், பசங்க யாராக இருந்தாலுமே ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பேசினீங்கனாலே எல்லா ப்ராப்ளமே சரியாகும். மனசில் கஷ்டத்தை வச்சுட்டு மனசில் ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங் வச்சுட்டு இருந்து வாழ்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ பேசிட்டு உங்கள் மனசை லைட்டாக்கிட்டு நிம்மதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. புரியுதா?